பொழுது என்னுடைய நாமதயம் என்னவென்று தெரிந்து கொண்டாயோ? ஐயா, உன் அருகில் இருக்கக்கூடிய எனக்கு தெரியும். நீங்களே சொன்னா நல்லா இருக்கும். சொல்கிறேன் கேள். எப்படி? இந்த ரத்தினாபுரத்தை, ரத்தினாபுரி பட்டணத்தை தவத்தோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய கோதாபி சூரனுக்கு தாய் மாமனாக விளங்கக்கூடிய நீலமகாராட்சதன் என்று தெரிந்து கொள்வார். அதுவும் தவிர தங்க கேடயம் வாங்கி என் கரத்திலே இருக்கக்கூடிய சூலம், பிண்டி, பாலா என்று சொல்லக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன பார்த்தனையா? அதுவும் தவிர சிங்கம் பாலாத வெட்டி நான் வருகின்ற பொழுது வனத்திலே ஒரு சிங்கமானது வந்தால் எப்படி மற்ற விலங்குகள் அஞ்சி நடுங்குமோ, அதே போல நான் வருகின்ற பொழுது மற்ற யாவர்களும் என்னை கண்டு அஞ்சி நடுங்கி ஓட வேண்டும் அல்லவா? நீங்க வரும்போது ஒரு அம்மா 9 மாசமா நாங்க கர்ப்பமா திடீர்னு பார்த்தா கலைஞ்சு போச்சு. என்ன சொல்றீங்க? அதே மாதிரி அதுவும் தவிர நான் நெருங்கின்ற பொழுது ஜெயபேரிகை, ரணபேரிகை, டங்கா, டமாரம் என்று சொல்லக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் வாத்தியங்களும் எப்படி முழங்குகின்றன பார்த்தீங்களா? நான் வந்து வெகு நேரமானபடியினால் எனது மருமகனாகிய கோதாபி சூரனை சீக்கிரம் காண வேண்டும். போகலாமா? மாமா சொல்லும் மருமகனே, ஏதோ உன் முகமானது வாட்டமாக இருக்க
இருக்கிறது என்ன காரணம்? ஒண்ணும் இல்ல மாமா, ஒண்ணும் இல்ல மருமகனே. ஓ, நான் அழைத்தேன் என்று வேக வேகமா வந்தவர். ஆமா மாமா, ஏய், என் மாமன் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது என்று கூறுவார்களே, அதுபோல் என் மாமனுடைய வீரம் மேல அப்படியா? அவருடைய நடு என்ன, வீரம் என்ன, பலம் என்ன? ஆகாரத்தே இடிப்பேன். நம்மளா சும்மா கொசு. ஏய், என்னுடைய மாமனுடைய வீரமும் தைரியமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, என் தாய் மாமனடா, என் தாய் மாமன். மாமா, சொல்லுங்க, ஆசனத்தில் அமருங்கள். மாமா, சொல்லும் மருமகனே. மாமாவும் தானிடம் மலராகி போற்றி செய்தேன். மாமாவும் தானிடம் சொல்லும் மருமகனே. உன் திவ்ய போக்க பொற்பாத பொற்பித கமலங்களுக்கு உனது மருமகனாகிய வாதாபி சூரன் மல்லிகை முல்லை போங்கு என்று வாசன கிரகங்களை வைத்து வணங்குகிறேன். மாமா, எனக்கு ஆசீர்வாதம் வேண்டு மருமகனே, மங்களம் உண்டாகட்டும். வேண்டு வந்து பாதம் பணிந்த ஆதாபியே எந்தன் மருமகனே. மருமகனே வாதாபி, என் பாதார பிந்தத்தை ஆதாரமாக சேமித்தபடியினால் நீ என்றென்றைக்கும் சுகமாக வாழக்கடவாய். மகனே, ஐயா, என்னுடைய மாமனுடைய வாசகத்தை பார்த்தனியா? இதுதான்டா பாசம், பாசம். டேய், என்னுடைய மாமன்னா மாமன் எத்தனை கோடி கொடுத்தாலும் தாய்மாமன் மாதிரி ஒரு மரவே வராது. மருமகனே, மாமா இருந்தாலும் எதனை செந்தாமரை முகம் போல் இருக்க வேண்டிய உன் முகம் ஆமா வாடி இருக்க காரணம் என்ன? சீக்கிரம் சொல்லு வாதாபி. மலர்ந்த முகமானது வாடி இருக்க காரணம் என்ன கூறினால் என் வாட்டத்தை தீர்த்து வைப்பாயா மாமா? ஆமாம், அப்படியே மருமகனே. மாமா, என்னுடைய குறை தீர்ப்பு என்று கூறுகிறாயா? ஆமாம், கூறட்டுமா? மாமா, கூறு. உன்னை எழுத்ததொரு நல்லதொரு செய்தி மாமனை எப்படியே சண்டைக்கு போட படம் லவடி போக மாட்டார். நம்ம மாமனா எங்கேயும் நம்மளை விட்டு பிரிய மாட்டார்.
நம்ம இல்ல. சொன்னா சரிமா அப்படி இல்லைங்க. இருக்கும். சண்டைக்கு போக சொன்னா அவர் போக மாட்டாரு. கம்முனுங்க. டேய், அவர் என்ன நம்ம மயப்படுவாரு? ரத்தம்டா, நம்ம எதை சொன்னாலும் கேட்பாரு. அவர் மயப்படுவாருண்ணா. டேய், என் மாமனை அப்படியே எழுப்பமா சொல்ற. ஆமா, நம்முடைய மகாராஜ் யாரையும். டேய், இருந்தாலும் இருக்கட்டும். என்னுடைய மாமனை நானும் சென்று யுத்த களத்திற்கு அனுப்புவதற்கு தந்திரம் இருக்கிறது. என்ன மகாராஜா தந்திரம்? இருக்கிறது. சொல்லிடலாமா? மாமா, சொல்லும் மருமகனே. நமக்கு நம் நாட்டிற்கு ஓர் சிறிய குறை வந்திருக்கிறது மாமா. என்னது? என்ன வார்த்தை? மாமா, ஆ, ஏய் மந்திரி, என் மாமன் வீரத்தை பார்த்தனையா? சொல்லும்போது கொதிக்குது. எரிமலையே வெடிக்குது மகாராஜா. என்ன சொன்ன நீ? என் மாமனை பத்தி என்னடா சொன்ன? நான் தப்புக்கான போட்ட மகாராஜா. டேய், ஓ, என்னுடைய மாமன் ஆ, எப்படிப்பட்டவர் என்று இன்னும் சிறிது நேரத்தில் தெரிந்து கொள்வார். மாமா, சொல்லும் மருமகனே. நமது வட திசையிலே நம்மை எதிர்த்து போர் செய்வதற்காக ஓர் கொல்லியிலே பிறந்த வன்னியனும் அவன் எதிர்த்து வந்திருக்கிறான். நம் படைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு உனது அண்ணன் சென்றார் மாமா. என்ன வார்த்தை? அண்ணன் சென்றார். ஆ, அண்ணவரை ஏதோ சூழ்ச்சி காரணமாக ஆ. கொன்று விட்டார். என்ன வார்த்தை? உனது அண்ணன் ஆ, எனது மாமன் ஆ, மூத்த மாமனை ஆ, அவர் அசந்த நேரத்திலே ஆ. மருமகனே ஆ. நீ இரு, ஆ, நான் சென்று வென்று விட்டு வருகிறேன் என்று கூறி ஆ. சென்றார் மாமா. வெற்றியுடன் தானே திரும்பினார். வரவில்லையே மாமா. ஆ, என்ன? வரவில்லை மாமா, வரவில்லை. அதனால் மருமகனே, நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம். ஏ, என்னுடைய வீரம் என்ன, பராக்கிரமம் என்ன, புஜபலம் என்ன, நீ எனக்கு உத்தரவிட்டால் இப்பொழுதே சென்று அந்த எதிரியை வென்று ஜெயம் பெற்று வருகிறேன் மாதாவி. மாமா ஆ? நீ வென்று விடுவாயா? ஆஹா, உனக்கு சந்தேகமா? சத்தியமணி கூட ஆ, ஆ. நீ என் தந்தை. மாமா, மருமகனே, நீ சொன்னதும் ஆ, எனக்கு 1000 கலர் 7 பலம் வந்து விட்டது. ஆ, அப்படியே. பார்த்த உடனே ஆமா. ஐயாவுக்கு 1000 யானை பலம் வந்துருச்சு. இப்ப நமக்கு தான் ஜெயம். நமது வெற்றி டேய், என் மாமா சக்தி பண்ணி கொடுத்துக்கிறாரு. கை போடாது. ஏய், எனக்கே ஜெயம். கண்டிப்பா நான் நம்புறேன். என்னடா? இந்த வாட்டி கண்டிப்பா நம்புறேன் ஜெயம். வெற்றி பெறுமா? கண்டிப்பா. அந்த காமாட்சியும் வண்டியனையும் கண்டபுண்டமா ராஜா காமாட்சி வண்டியனை போடுறான். அந்த சத்தமாபாக்கு ஒரே கடி கடி அவனை தானே நம்ம பணத்தை பார்த்தா மாமா நாள் வகை சேனைகளை கூட்டிக் கொண்டு நீயோ புறப்பட்டு சென்று அவர்களை கொன்று வென்று வெற்றியோடு திரும்புவாய். மாமா புறப்படு போ.
மகாராஜா. எந்த தெவியோ போய் வரான்னு பாத்துக்கிறேன். வண்டியில போட்டுறான் பாரு. அவனுக்கு 3 தான் இருக்கிறான், 1/2 அடி தான் இருக்கிறான். அந்த வெத்தலை பாக்க ஒரே மெரில மெத்து பூன்னு திட்டுறான். அவன் தலையை கசக்கி குழிந்து அவன் தலையை கொய்து அதுக்கு அப்புறம் தான் அந்த வண்டி காமாட்டம் போடுறது. அந்த காக்கை கழுகுக்கு இரையாக்குகிறேன். எங்க இருக்கிறான் அவன்? கசாப் கடைக்கு வந்துச்சா? மாலை கசிங்கிட தண்டில ஐயா அந்த அரக்கனாகிய வாதாபி கூட்டத்திலிருந்து யாரோ ஒருவன் சேனைகளை திரட்டிக் கொண்டு அது வேகமாக வருகிறான். அவன் யார் தாயே? எப்படி தாயே? எப்படி தாயே? ஆமாம், மூத்த மகனை மூத்த மாமனை கொண்டு விட்டார்கள் என்று நம்மை பழிக்கு பழி வாங்குவேன் என்று அவனுடைய நடுமாமனை அனுப்பியிருக்கின்றான். அண்ணவனை வெல்வதற்கு நம்முடைய படையிலே இருந்து உன்னுடைய 2வது மகனை அனுப்பினால் அண்ணவனை ஜெயம் பெற்று வருவான். ஆகையால் உனக்கு நாயே, தங்களை கட்டளை பிரகாரமே இதோ என் மகன் வச்சிரபாகை அழைத்து இதோ அனுப்புகிறேன் தாயே. கேளும் கண்மணி வச்சிரபாகு, இன்றைய தினத்தில் அந்த அரக்கன் வாதாபி கூட்டத்திலிருந்து நம்ம எடுத்து வரக்கூடிய நீலமாதா ராட்சதன் வாதாபியின் 2வது மாமனாக விளங்கக்கூடிய இல்ல ராட்சதனை நீ வெற்றி ஜெயம் பெற்று வர வேண்டும். இதோ உனக்கு சேராணி பட்டத்தோடு 4 வகை சேனை அளித்தேன். வெற்றி உனதே மகனை, சென்று வா. நீ எல்லாம் எனக்கு ஈடா? போயும் போயும் ஒரு மீசை இல்லாத சிறு பயலோடு சண்டை செய்வது எனக்கு கேவலமாக உள்ளது. உங்கள் தரப்பில் எனக்கு ஈடாக சண்டை செய்வதற்கு வேற ஆட்களே இல்லையா? ஓடிபடா. நீங்க அவர் மட்டும் வந்துட்டான். எடுத்து வந்துடும்
ஏய் மேல பட்டு பொறுமையா தட்டுங்க ரெண்டு பேரும். அதே கேட்டு போயினே போய் ஒரு வயசான சண்டைக்கு பார்த்து சிட் பேரி பஞ்சு ஒரு அறியா பண்ணிட்டு சண்டைக்கு பண்ணாரு. சிறுவயலை எத்தனை போர்க்களம் கண்டுள்ளார்? அந்தாண்ட போ நீ இந்தாண்ட வா. 1000 போர்க்களத்தை வென்று வந்தவன் நான். என்னிடம் சமர் செய்ய வந்துள்ளாயா? ஒருத்தர் தட்டிக்காம பண்ணு. போயும் என் அண்ணனை கொன்று விட்டோம் என்று கர்வம் கொண்டு பேசுகிறாய். இனியும் உன்னை விடப்போவதில்லை. உயிர் மேல் ஆசை இருந்தால் வந்த வழியே ஓடிவிடு. இல்லை என்றால் உன்னே அனுப்பிடுவேன். உயிர் மேல ஆசை இருந்தா ஓடிடுறா. அடே இதோ பாருடா. அட அச்சம் வேண்டாடா. வச்சிரா பாதி அச்சம் வேண்டாடா. அச்சம் வேண்டாடா. வச்சிரா பாதி அச்சம் வேண்டாடா. அரிரன் நின்ற வானம் கொண்டு. அரிரன் நின்ற வானம் கொண்டு. இதோ உன் மீது அநேக பானங்கள் விட்டிருக்கிறேன். உன் சேனையெல்லாம் செத்து மடிந்து கிடக்கின்றது. இப்பவும் ஒன்றும் கெட்டு போகவில்லை. உயிர் மேல் ஆசை இருந்தால் வந்த வழியே ஓடிவிடும். இல்லை என்றால் எதிர்த்து சண்டை செய்யலாம்.
டேய், என் மாமனை ரதத்திலே வீட்டிகளை வைத்து அண்ட மதுரமணியாக பேரிகை முழங்க வெம்பை மேனகை திலோர்தமை போன்று அதற்கு ஒப்பான நாட்டிய பேரொலிகளை நடனம் செய்ய வைத்து அழைத்து வரப்ப மகாராஜா ஒரே ஜான்மான் போட்டுதான் போட்டார் நம்ம மாமா நீலராஜன் மக்களே அவன் பாரு. ஆனா ஏஞ்சி வந்து முடிச்சிட்டியா? சரி, இது யாருது? நம்மளுடைய பலம் இல்லாம வந்து உண்மையை அடிச்சுட்டா அந்த வக்கால போய் அசிங்கப்படுத்தலாம் பையன் வேண்டாம். நல்லது காட்டுக்கிட்ட சொல்லணும், கெட்டதை சொல்லவே கூடாது. அந்த மந்தி இருக்கட்டும். எதிரியாக இருந்தாலும் அவன் முகத்தை பார்த்து விட்டுதான் காரித்து போக வேண்டும். பாத்தலாமா மூஞ்சி எத்தலாமா பாத்தலாமா மாமா மாதா தவிக்க மனம் தவிக்க மாதர் தவிக்க மனம் தவிக்க தாய் தவிக்க என் மனம் தவிக்கிறே
மாமா மகாராஜா என்ன செய்வேன்? தாய் தவிப்பது போல் நான் தவிக்கின்றேனே மாமா. உனது பெற்ற தாய் அழுவது போல் நான் என் மனம் கலங்குகிறது. நான் யாரை துணை தொடுப்பேன் மாமா? எனக்கு யார் கதி இருக்கிறார்? ஐயோ மாமா. அப்படி சின்ன மாமா ஏழா மாமா இவங்களை விட என்னடா தெரிவிக்கிறீங்க? போனது பொட்டு போயிடுச்சு. இன்னும் சின்ன மாமா போய் மாமனை பார்த்து நிறுத்தி என்னடா என் நடு மாமன் பெரிய மாமன் போனாரு, சின்ன மாமன் போனாரு, இளைய மாமா இருக்கிறாரு. பூரா பொட்டு இது பாரு குப்பை என்ன போதும் பூரா வண்டி குடும்பமே ஆயிடும். அப்படியே பணம் முடிச்ச அப்படியா சொல்றேன்? அவர் தும்பு ராட்சதன் மாமன் வந்து காற்று மேகம் போல இருக்கிறார். தெரியுதுல்ல மகாராஜா அன்னவர் வெல்வதற்கு எவனாலும் ஒண்ணுமே இல்ல. மோசம் போச்சே, மோசம் போச்சே. அது போனா முதல்ல தெரிந்திருந்தால் என் மாமனை, இளைய மாமனை அனுப்பியிருந்தால் நமக்கே ஜெயமாயிருக்கும். கண்டிப்பா மகாராஜா. இன்று 3வது நாள் சண்டையிலே எனது மாமனாகிய உடனடியாக சென்று எனது தும்புராட்ச மாமனை நான் அழைத்தேன் என்று அது சீக்கிரம் அழைத்து வா. சீக்கிரம் புறப்படும்.